Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Redmi தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸான Redmi Note 9 and Redmi Note 9 Pro என்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ Redmi Note 9 and Redmi Note 9 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி லான்ச் ஆயிருந்த Redmi Note 8 and Redmi Note 8 Pro உடைய சக்ஸஸர்ஸான ஸ்மார்ட் போன்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன் இன்னைக்கு. ஆனால் சடனாக வந்துட்டு அமேசானில் வந்துட்டு இந்த ஒரு டீசர் பேஜ் வந்துட்டு இவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர மார்ச் 12ஆம் தேதி 12 மணிக்கு வந்துட்டு இவங்க அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ரியல்மியோடைய அந்த 6 சீரீஸ்க்கான ஒரு காம்படிட்டர் தான் இந்த Note 9 சீரீஸ். ஸோ அதில் இருக்கிற அந்த ரியல்மி 6 சீரீஸில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இந்த ரெட்மியோடைய Note 9 சீரீஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு காம்படிஷன் என்னது கொடுக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு Redmi Note 9 சீரீஸை பற்றி வந்துட்டு இப்போதைக்கு அன்வீல் பண்ணலை. ஆனால் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் அஃபிஷியலாக உங்கள் வெளியிடல. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஞாபகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த Redmi Note 9 Proன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு ஸ்னாப்டிராகனுடைய 720Gன்ற இந்த ஒரு சிப் செட் தான் வந்து கொடுக்க போகிறதா சில லீக்ஸ் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா ரெட்மி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் கூட வந்துட்டு அவங்க இந்த ஸ்னாப்டிராகன் 720G கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வந்துட்டு இவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Redmi Note 9 சீரீஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த ஸ்னாப்டிராகன் 720G இருக்கும்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம நம்புகிறோம். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக இப்போது Note 9 Proவில் வந்துட்டு இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லீக்ஸ் பிரகாரம் வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா Note 8 Proவில் வந்துட்டு உங்கள் MediaTek உடைய Helio G90T இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணிட்டு Note 9 Proவில் இவங்க ஸ்னாப்டிராகன் 720G வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு G90Tன்ற இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரை இவங்க யூஸ் பண்ணிட்டு அதோடைய சக்சஸரில் வந்துட்டு இவங்க ஒரு டவுன் கிரேடட் சிப்செட் வந்துட்டு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா Realme 6 Proவில் வந்துட்டு ஸ்னாப்டிராகன் 720G தான் வரப்போகிறதா ஒரு 99% வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அதோடைய காம்படிட்டரான Redmi Note 9 Proவில் வந்துட்டு இதே சிப்செட்டோட வந்தால் எந்த ஒரு பெரிய ஒரு வித்தியாசமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Redmi Note 9ல வந்துட்டு இவங்க ஸ்னாப்டிராகன் 720G எடுத்துகிட்டு வராங்களா இல்லை Redmi Note 9 Proவில் வந்துட்டு இந்த சிப்செட் எடுத்துகிட்டு வராங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஐஃபோன்லலாம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூல் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப் கேமரா மாடியூல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 4 கேமராஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த குவாட் கேமரா செட்டப்பில் வந்துட்டு எந்த வகையான ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறாங்கன்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே Note 9 and Note 9 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாடியூலில் ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறது இப்போதைக்கு நம்மளுக்கு உறுதியாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த 64 மெகா பிக்சல்ன்ற அந்த ஒரு சென்சர் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா சோனியோடைய IMX686ன்ற இந்த ஒரு சென்சர் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த இருக்கிற அந்த ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பீஸ்ட் லெவலான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுன்ற மாதிரி இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பீஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இது நம்மளுக்கு கொடுக்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 720G வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் அந்த இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு எந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக MediaTekலேருந்து தான் வந்துட்டு இவங்க ஒரு சிப்செட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அது வந்துட்டு மோஸ்ட்லி G90 இல்லைனா G80ன்ற இந்த ஒரு சிப்செட்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை G80 வந்துட்டு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக Note 9ல தான் இருக்குன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். G90 கூட இவங்க கொண்டு வந்தாங்கன்னா Redmi Note 9ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ Note 9 Proவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 720G இல்லைனா
அதே G90Tன்ற இந்த சிப்செட்டோடவே அவங்க கண்டினியூ பண்ணதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் இந்த கேமிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜிங் சொல்யூஷன். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எந்த ஒரு லீக்ஸ் பிரகாரமும் சரி ரெட்மி தரப்புல இருந்துட்டும் சரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இப்போதைக்கு நம்மளுக்கு வெளியே வரல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக Note 9ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4500 5000 mAh பேட்டரிக்குள்ள வந்துட்டு கண்டிப்பாக அதில் எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரத்தில் Note 9 ப்ரோவில் Note 8 ப்ரோவில் பார்த்தா அதே 4500 mAh பேட்டரி தான் இங்கேயும் நம்மளால பார்க்க முடியும்ன்ற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த 4500 mAh பேட்டரிக்குனா கம்மியாக அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற அந்த சார்ஜிங் சொல்யூஷனை பற்றி நம்ம பேசினோம்னா இவங்க தரப்புல இருந்துட்டு இது ஒரு பீஸ்ட் லெவல் சார்ஜிங் சொல்யூஷன் வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறதா இவங்க தரப்புல இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பீஸ்ட் லெவல் சார்ஜிங் சொல்யூஷன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த Realme 6 சீரீஸில் வரக்கூடிய அந்த ஒரு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்யூஷன் இங்கே கொடுக்க போகிறதா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ அது 28 வாட்டுக்காக இருக்கலாம், இல்லை 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வந்துட்டு இவங்க ஒரு சார்ஜிங் சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான ஒரு சார்ஜிங் சொல்யூஷன் இங்கே கொடுக்க போகிறாங்கன்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதான் கைஸ் இப்போதைக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த Note 9 சீரீஸை பற்றி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். ஆனால் இதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு வராதுன்னு என்னன்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட அந்த ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை அந்த பஞ்சோல் நாட்ச் கொண்ட டிஸ்பிளேஸாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு வர்றதுக்கான கொஞ்சம் கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டீசர் பேஜஸ்ல நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளவா இவங்க மார்க்கெட்டிங் பண்ணலை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு நார்மல் டியூ ட்ராப் நாட்ச் கொண்ட ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு இவங்க இதில் மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் ரொம்ப நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காக. ஸோ அது கொடுக்காததுனால வந்துட்டு இங்கே அது வந்துட்டு ஒரு Note 8 ப்ரோவில் பார்த்தா அதே டியூ ட்ராப் நாட்ச் கொண்ட ஒரு நார்மல் LCD ஸ்க்ரீன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தான் இப்போதைக்கு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி இன்னும் வர சில நாட்களில் வந்துட்டு இதை அன்வீல் பண்ணியிருக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைன்னா இவங்க சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ரியல்மியோடைய அந்த 6 சீரீஸை பார்த்துட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு பஞ்சோல் நாட்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளேவும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தாங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் Redmi Note 9 அண்ட் Note 9 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் அதே நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேஜில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். Realme 6 Pro இல்லைனா 6 வாங்கலாமா, இல்லை Redmi Note 9 சீரிஸ்க்கு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கம்மா வாங்கலாமான்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்குறது வந்துட்டு எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தாங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்.